ஆகஸ்ட் 2010. ரெடி? கமெண்ட்ஸ். மாண்புமிகு தலைவர் அவர்களே, வரவு செலவு திட்டத்தை பற்றி நமது அவையில் அநேகமாக எல்லா உறுப்பினர்களும் தங்கள் கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். பல பிரச்சனைகள் இங்கே எழுப்பப்பட்டுள்ளன. அவற்றுக்கெல்லாம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எப்போதும் கண்டிராத ஒரு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். அந்த பஞ்சம் இப்படியே தொடர்ந்து இருக்காது. நமக்கும் நல்ல காலம் வரும் என்று எண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக பல மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில்தான் நாம் பஞ்சம், வறட்சி, வேறு பல பிரச்சனைகள் பற்றி இங்கே விவாதம் நடத்தி கொண்டு வருகிறோம். அடுத்தபடியாக இந்த மாநிலத்தில் மதுவிலக்கை மீண்டும் அமலுக்கு கொண்டு வந்ததுடன் குதிரை பந்தயத்தையும் ரத்து செய்ய முடிவு செய்திருப்பதால் நாம் ஒரு கணிசமான தொகையை நமது வருவாயிலிருந்து இழந்துவிடக்கூடிய நிலைமை நடப்பு வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நமது அரசு எப்படி சரிக்கட்டப் போகிறது என்று எதிர்க்கட்சியில் உள்ள நாங்கள் எதிர்பார்ப்பது நியாயம்தான். இப்போது 20 கோடி ரூபாய் பற்றாக்குறையை அப்படியே விட்டுவிடுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இதும் நம் மாநிலத்தின் நிதித்துறையின் திறமையை எடுத்துக்காட்டுகிறது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பற்றாக்குறை வருட கடைசியில் அநேகமாக துடைக்கப்பட்டுவிடும் என்பதில் சந்தேகமில்லை. நமது முதலமைச்சரும் தைரியமாகத்தான் இந்த பற்றாக்குறையை அப்படியே விட்டுவிட்டார் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மதுவிலக்கு மூலமும் மற்ற துறைகளிலும் பெருத்த தொகையை நாம் இழந்திருக்கிறோம். இதை சரிக்கட்டுவதற்கு எத்தனையோ இனங்களில் முக்கிய செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் கிராம அபிவிருத்தி திட்டங்களும் சமுதாய அபிவிருத்தி திட்டங்களும் கிராமங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களும் இம்மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கிராம அபிவிருத்தி திட்டங்கள் முழுவதற்கும் சென்ற ஆண்டில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்ததோ அது பூராவும் பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எந்த கிராம திட்டங்களை எடுத்தாலும் கிராமங்களுக்காக என்று இருப்பது பூராவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பாதித்துத்தான் இந்த நிதி பற்றாக்குறையை சமாளித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து கொள்ளுகிறேன். இப்பொழுது நிவாரணப் பணிகள் நடக்கின்றன. நிவாரணப் பணிகளுக்கு கூலி கொடுப்பதில்தான் பெரிய தவறுதல்கள் ஏற்படுகின்றன. இவற்றை தவிர்க்க கூலியை தானியமாக கொடுத்து விடலாம் என்று சொன்னேன். இதே யோசனையை நமது உணவு அமைச்சர் அவர்கள் சுற்றுப்பிரயாணம் செய்யும் போது பாராட்டி பேசி நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தானியங்களை கூலியாக கொடுப்பது குறித்து அரசு யோசிக்கும் என்று சொன்னது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறது. அதை குறித்து தாமதமில்லாமல் முடிவு செய்து விரைவில் தானியமாக கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 3/4 பங்கு தானியமாக கொடுத்து 1/4 பங்கு ரொக்கமாக கொடுத்து விட்டால் உப்பு, புளி, மிளகாய் போன்றவை வாங்க அவர்களுக்கு மிக வசதியாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மதுரையில் மகாத்மா காந்தி அவர்கள் தங்கியிருந்த வீட்டை விலைக்கு வாங்குவதற்கு அரசு முயற்சி செய்வதற்கும் இப்போது மதுவிலக்கை மீண்டும் அமலுக்கு கொண்டு வந்ததற்கும் நான் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நல்ல காரியம்தான். நல்ல காரியம் செய்யும் போது அதை யார் செய்தாலும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மதுரையில் அந்த வீட்டை வாங்கி சும்மா வைக்காமல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமான கதர் டிப்போவாகவே வைத்து அதை செயல்படுத்தப் போகிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய காரியம் என்று தெரிவித்து கொள்ளுகிறேன். அதே மாதிரி குதிரை பந்தய ஒழிப்பை இப்படியே தள்ளி போட்டு கொண்டே போவார்கள் என்று நினைத்து முதலில் அதை குறித்து முழுவதும் தெரிந்து கொண்டு பேசலாம் என்று அவரை கேட்டேன். ஆனால் அவர் இந்த குதிரை பந்தயத்தை இன்னும் நீட்டிக்கொண்டு போவேன் என்று சந்தேகப்பட வேண்டாம் என்று தெரிவித்தார்கள். இது இந்த நாட்டு மக்கள் வயிற்றில் பால் வார்த்தது போல் இருக்கிறது. இது ஒரு பெரிய காரியம். எத்தனையோ ஆண்டுகளாக நல்லவர்கள் எல்லோரும் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை எடுக்கும்படியான ஒரு நிலை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பெரும் புகழை கொடுக்கும் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக மாநில சுயாட்சி குறித்து இப்போது ஒரு வார காலமாக அதிகமாக பேச்சுக்கள் அடிபடுகின்றன. இது குறித்து எங்கள் கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். மாநில சுயாட்சி என்றால் அதிக அதிகாரம் வேண்டும் என்று கேட்பதனால்
எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸ்டாப்.